Hi guys, welcome back to our channel Brain Dot Reacts. இன்னைக்கு உங்களுக்காக சில பல வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். ஒரு லைட்ஸ் கா. தம்பி பழைய கடனை கொடுக்காம அக்கௌண்ட் கிடையாதுப்பா, கொடுத்தா என்னதான் திட்டுவார் அண்ணன். நம்ம ஃப்ரெண்டு யூடியூபர் ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். எது பங்கடையே ப்ரமோஷன். அன்னைக்கு ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தப்பதான் நம்ம சரண்யா அக்கா கடையை பார்த்தோம். அக்கா கடைக்கு நம்ம கேஜிஎஃப் ஃபியாஸ் தான் பிராண்ட் அம்பாசிடர். பார்த்ததும் கடைக்கு போயிட்டோம். இங்க குடல் வத்தல், விரல் வத்தல், லாலிபாப், வேர்க்கடலை, அப்புறம் வாழைப்பழமும் இருக்கு. அக்காட்ட ஃப்ரூட்டி, சால்னா, பேண்டா, பாஸ் மூக்குப்படி எல்லாமே இருக்கு. கூலிங் வாட்டர், நார்மல் வாட்டர் ரெண்டுமே இருக்கு. இது மட்டும் இல்லாம அக்காட்ட அக்வாஃபினா, பிஸ்லரி எல்லா பிராண்ட் வாட்டரும் இருக்கு. அக்கா கடையில ஒரு கிங்ஸ் வாங்கினா ஒரு சென்ட்ரல் பிரைஸ் பே தராங்க. இங்க லைட் கிடையாதுங்க, நம்ம பாரம்பரிய முறைப்படி பத்தி பெட்டி தான் வச்சிருக்காங்க. ஒரு தண்ணி பாட்டு வாங்கினா ஒரு கப்பு ஃப்ரீ. நீங்க அவசர கட்டிங் போட்டு போறதுக்கு சைடுல மறைவான இடமும் இருக்கு. நம்ம சரண்யா கடையில நீங்க 100 ரூபாய்க்கு மேல சைட் டிஷ் வாங்கிட்டு J15 என்னோட கோட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு கடலை பாக்கெட் ஃப்ரீ. நண்பேண்டா அவனுக்கு ப்ரொமோஷனே பண்ண ஆனா சூப்பரா பண்ணிருக்கான, வித்தியாசமா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பங்கடைக்கு ப்ரொமோஷன் சூப்பர். sin 30 is equal to 1/2 is equal to cos 60. sin 30 is equal to 1/2 is equal to cos 60. sin 30 is equal to 1/2 cos sin 30 is equal to sin 30. hello ready கலர் ரெடி. வெரி ஆயிட்டான் அவன் பச்சு குண்டு மிளகா வாங்கினுவானா கேட்கவே மாட்டாரு. மணி என்ன வராத, நானே டென்ஷன்ல இருக்கிறேன், அடிச்சிரும் சொல்லிட்டேன். மணி அதுவும் வராது, சம்பாரிச்சாதான் வரும். ஏய் ஒரு ஃபைட்னு வச்சுக்கோ. ஓ வா சமாதாத்ரா இப்போ ஃபைட் ஒரே ப்ளீஸ் ஒரே ஒரு சொல்றா பெல்லோ மணி. ஏய் அந்த பேரை சொல்லாத, நான் அடிக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிறேன். நீனு ஸ்கூல்லே நான் தான் டானே. எது ப்ரீ கேஜி யூகேஜியா தொடப்பக்கட்ட எது கத்தின்னு இருக்கிறீங்க? அவன் சும்மா என்கிட்ட வந்து நக்கல் பண்ணி டான்ஸ் ஆடுனுக்கிறான். சும்மா நீ என்கிட்ட வந்து கேட்டுன்னு இருக்கிறேன். ஸ்கூல்ல அவர் பேர் என்ன தெரியுமா? பில்லோ மணியா. ஏய் கம்முனுரா பில்லோ மணியா. தலகாணிமா, தலகாணி இல்லாம சார் தூங்க மாட்டார் நைட்லாம். தலகாணி எல்லாம் நான் கூட தான் தூங்க மாட்டேன், 2 தலகாணி தான் தூங்குவேன். அட்டி மாதிரி பேசினுக்காத மாதிரி ரொம்ப வாயாடாத. உங்க அப்பா வந்தாருன்னு வச்சுக்கோ, சொன்னு வச்சுக்கோ, அப்பாட்ட சொல்லிக்கோ. அப்பா நான் பயமா எனக்கு ஒருத்தம் அச்சின் சாவுங்க அது வரைக்கும். சிங்கிள் சரியா வராது, நான் தடிது சிங்கிள் சத்தியா வா வா. நான் பறந்துடாட்டிமா ஒச்சன்னு வச்சுக்க. ஒண்ணு ஏமாசா வச்ச தோசை சொல்றேங்க, இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. அவனுங்களுக்கு ஓ ஓ ஏய் என்ன 2 பேருக்கா? ஐயோ பெரிய டானு மூத்திரம் போயிட்டு இருக்கிறாரு. சின்ன டானு பரவாயில்லையே தாக்கு போச்சுட்டு இருக்கிறிய. ஆய் போயிட்டு கரெக்ட் தான். சின்ன வயசுல எல்லாம் பாருங்க முடிய பாருங்க. இது கட்டிங் எப்படி இருக்கு? செதறுதுடா இதெல்லாம். அஷிக்கு பயங்கரமா இருக்குடா இது. மக்கா அதான் இல்லட்டு உண்மையால சரியான கட்டிங்க. சின்ன வயசுல இப்படிதான் கிளாஸுக்கு போன வச்சுக்க பசங்களை கூட கூட்டு போக மாட்டாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் வருவாரு, வந்தாலே நிலா கட்டிங் தான். சுத்தி நிலா மாதிரி வெட்டி விட்டு போயிட்டே இருப்பா போல. வளர்றதுக்கு 3ல இருந்து 4 மாசம். மக்கா சரியான கட்டிங்க. ரோலக்ஸா கொடுமையே. அவனுக்கும் இந்த நிலம வரக்கூடாதுடா. படத்துல எப்படி கரெக்டா வருது, உடைச்சானுங்கன்னா ஷார்ப்பா இருக்கும் கத்தி மாதிரி. மோதிரம் மட்டும் கரெக்டா இருக்கு சைஸ். பையன் கொஞ்சம் ரொம்ப பதட்டத்துல வேகமா தட்டான். வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பாருங்க. உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு எடுத்துக் கொள்கிறோம். ஓடாத பழைய கிரைண்டர், ரிப்பேரான பழைய மிக்சி, ஓடாத பழைய சைக்கிள், ஓடாத பழைய மோட்டார் பைக், கைமேல் பணம் தருகின்றோம். கைமேல் பணம் தருகின்றோம்.
என்ன ஒரு scene, என்ன ஒரு டைலாக் அது. இப்படி ஆகிட்டானுங்களே டேடி. யாரா யோசிச்சு பண்ணா அதெல்லாம்? சூப்பரா பண்ணிட்டாரு. என்னடா அது கையில எவனும் ஜீட்டு வாசல்ல எலுமிச்சு வச்சுட்டு போயிடான்டா. டேய் முளை கீழே போடுறாத. நேத்து ஸ்டேட்டஸ் ஏதா போட்டியா? அது நேத்து வந்து வேலை கட்சிக்குதுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் தான் வெஸ்ட் போயிருக்கானுங்க. ஆபீஸ்க்கு ஒரு வாரம் போகாத லீவ் போ. சரி போல நான் ஒரு வாரம் போல. என்னடா கீழே ஏதோ பொறுக்கி நிக்கிற மச்சான்? யாரோ மிளகா போட்டு போயிட்டு இருக்காங்க மச்சான். எது காஞ்ச போய் கீழே போடுறாத. ஏண்டா எது எதுல ரோட்ல இருந்தா எடுப்பியடா நீ? எவனோ ஏதோ வெஸ்ட் போய்க்கிறான். நீதான் இந்த ஜண்டா வேலை பாருச்சா? நல்ல மாதிரியே பேசுறியாடா? ஆமாண்டா, பின்ன என்ன விட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட, வண்டி வாங்கிட்ட, எனக்கு இருக்காதா பின்ன? அதுக்குதான் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு விட்டேன். சரி இப்ப முட்டையை வச்சு என்ன பண்ணுகிற? யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் மச்சான். முட்டையை வச்சு விட்டா சாத்தானே வந்து இறங்க மாட்டா. நான் ஒரு யூடியூப்ல ஒண்ணு பார்த்தேன், நரபலி குத்தா புதையல் கிடைக்குமா? ஜண்டா அந்த மாதிரி இருக்காங்கடா. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறானேப்பா. வித்தியாசமா வைக்கிறான்டா. அவனுக்கு எதுவும் ஆகலன்னு கூடவே இருக்கான். ஃபைனலா வந்து முட்டை வச்சிட்டான். அடுத்தது கோழி அறுத்து போட்டான். அவங்களுக்கு ரத்தக்காக கொடுத்துருவான். என்ன வாழ்க்கடா இது? இந்த மிடில் கிளாஸா வாழ்றது ரொம்ப கஷ்டம் போல. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா பணக்காரனா நடிக்கணும், தெரிஞ்சவன் கடன் கேட்டா யாரையா நடிக்கணும், பொண்டாட்டி திட்டினா கோவம் வந்தாலும் வராத மாதிரி நடிக்கணும். இந்த ஆவின் பாலா போறதுல கூட பொண்டாட்டி முன்னாடி தைரியமா பொங்கி இருக்கலாம். நல்லா லாஸ்ட் ஆஃப் ஹியூமரா நல்லா யோசிச்சிருக்கா போல, அனுபவப்பட்டிருக்காரு போல. கேரளால நல்லாச்சு நடந்துட்டு இருக்கு. கேரளா யார் சொன்ன? கேரளாலையும் போய் பாருங்க. லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்ல, ரேப் கேஸ் பதிவு செய்யப்படல. போக்சோ யார் சொன்னா ரேப் கேஸ் பதிவு பண்ணலன்னு? முந்தா நாள் கூட ஒரு ரேப் நடந்திருக்கு. போயிட்டு இருந்தீங்களாங்க? நாங்கெல்லாம் வயசான கிழவையா நானு. எனக்கு வயசு 77. போக்சோ கேஸ்ல கைது செய்யப்பட்ட 100 பேர்ல 90 பேர் உங்க வயசுக்காரன் தான். நான் ஜெயில பார்த்தேன். அப்படியா? உங்க செட்டு தான் ஃபுல்லா அதே ஃபால் ஹெட், உங்கள மாதிரியே மீச வச்சிருக்காங்க. நான் டக்குன்னு பார்த்தா நீங்க நினைச்சேன். உங்க வகையறா தான் உள்ள இருக்கு. 70 வயசு 75 வயசுக்கு ரொம்ப பார்த்து பழகுறாங்க. பூரா டேஞ்சரஸ் பெல்லோன்றாங்க. அப்படியே சபல புத்தி அதிகமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, கிடைக்காது இல்ல. வச்சு செஞ்சுட்டான்பா. செய்யறதுல அவன் தான் பேசுறானா? அப்படியா அப்படியான்னு கேட்டு உட்காந்து எவ்வளவு செஞ்சாலும் பதில் பேசினே இருக்கிறாப்ல. நிறைய பேர்ல எழுதுவோம். சாமி ரொம்ப நன்றி சாமி, எனக்கு ரொம்ப அருமையான புள்ள குத்துக்கிறீங்க சாமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. தூங்கி எழுந்தோடனே குழந்தைக்கு இருக்கிற திறமை எவ்வளவு சிங்கக்குட்டி மாதிரி நடந்து வருது பாருங்க. இங்க பாருங்க சிங்கம் மாதிரி. காலையில சப்பாத்தி சுடுறதுக்கு எங்க ஒய்ஃப் மாவு வச்சிருந்தாங்க, கோதுமை மாவு. அவ்வளவுதான், ஒன்னும் புரியல எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரியல எனக்கு. மாயில இருந்து குச்சி சாவ போறேன். பசி பசி மயக்கம் என்ன பண்றதுன்னு தெரியல. மாடியில இருந்து குதிக்க போயிட்டாரு. If you take a loan from a bank, it take you 30 years to pay off. If you rob a bank, after 10 years you get released. Follow more for financial advices from Mr. Abushi. யாரும் ட்ரை பண்ற பாருங்கப்பா. இவன் அட்வைஸ் கேட்டு அவன் முடிச்சு விட்டான். மேல இருக்குமாடா 10 வருஷத்துல வந்துடலாம் போல இருக்குடா. இல்லடா சொல்றேன் பாரு, அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டா கரெக்டா இருக்கும். சொல்லிட்டேன் நான் கீழே பேர் போட்டேன். இமெயில் ஐடி கொடுத்துருந்தானே இமெயில் பண்ணி கேட்டு இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணுவோம். என்ன செட் வச்சிருக்கீங்க? ஆப்பிள் ஆப்பிள் செட்டா? ஆப்பிள் திராட்சை செட்டு பார்த்துருக்கீங்களா? கிரேப்ஸ்
திராட்சை உங்களுக்கு ஆப்பிளோட திராட்சை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். செட்டு பாருங்க, திராட்சை மாதிரி இருக்கும் பாருங்க. உடம்புக்கு குளிர்ச்சி. இதெல்லாம் என்ன இதுக்கு இதெல்லாம் என்ன வித்தியாசமா இருக்குது ஸ்டிக்கரு? ஒரு கண்ணுக்கு ஸ்டிக்கர், ஒரு ஃபோன் வாங்கினா இந்த லைனு கலர் கலராக வரும் ஃபோனுக்கு. என்ன வரும் ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியாது. இது இந்த ஃபோன் யார் தெரியுமா? ஐயோ, பெரிய பெரிய கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணால் இந்த லைனில் கலர் கலராக. இந்த ஸ்டிக்கர் கீழே இருந்து தெரியுங்களா? யாராவது எனக்கு கடன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் வந்து இங்கே காட்டும், சிக்னல் காட்டும். நான் என்ன பண்ணுவேன், அப்போ எடுக்க மாட்டேன். கந்துக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ இங்கே சிக்னல் காட்டும் கடன்காரங்க. ஆனால் எதனால கீழே உங்களை போட்டிருக்கிறோன்னா, கடன்காரங்களா எப்பயும் அவங்க கீழ் பகுதி தான் போகணும். ஏன்னா மேலே அவங்க மொதல் காலங்காலத்தில் ஃபோன் வச்சுருவாங்க, பார்க்கக்கூடாதனால தான் இங்கே இந்த சைடில் போட்டுருக்குறேன். அவங்க கடன்காரங்க ஃபோன் வந்து இங்கே சிக்னல் காட்டிடும். சூப்பர். அப்புறம் இது என்னென்ன வண்டி? இது நம்மளுக்கு தாங்க இந்த வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். இப்போ ரெடி பண்ணீங்களா? ரெடி பண்ணுங்க. நான் இந்த மாதிரி சுவிட்ச் நான் பார்த்துருக்கிறேன், ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி சுவிட்ச் நான் பார்த்ததே இல்லைண்ணா. இந்த சுவிட்ச் எதுக்கு ஆன் பண்ணுங்க? ஐயோ, அது பண்ணக்கூடாது. சாதாரண சுவிட்ச் கை வைக்கக்கூடாது. நீங்கள் கை வச்சுட்டீங்க, எங்களுக்கு தான் வேற யாரும் கை வைக்கக்கூடாது. என்னண்ணா அது சுவிட்ச்? இது என்னண்ணா இது? என்ன தெரியுங்களா? ஒரு மலை இழுச்சு ஏறணும் வைங்க, இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்பார்க் ஆகும், அதுக்கு ஒரு ஸ்பீடு போகும். இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு கரண்ட், இது ஒரு ஸ்பார்க் ஆகும். இழுச்சுக்கு தகுந்த மாதிரி இருக்குது கரண்ட். ஆனால் ஒன்று கைக்கு வச்சிங்க நீங்கள் பறந்துடுவீங்க. இதெல்லாம் கரண்ட் பவர் கேஸ் ஸ்டாக் பண்ணி அடிக்கும். கரண்ட் ஸ்டாக் பண்ணுறது, ஸ்டாக் பண்ணி அடிக்குங்களா? ஸ்டாக் பண்ணி பவர் ஃபுல் கொடுக்கும். நல்லா இருக்கும். ஐயோ, இந்த மாதிரி இருக்கும். டாப் கீர்ல ஏறலாம் இழுச்சு. அது நீங்கள் புதுசாக யாரை ஓட்டினீங்களா? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கீர் போடுறப்ப அந்த நெல்லிக்காய் மரத்து மேலே உட்காந்து. இந்த சுவிட்ச் இருக்குண்ணா? இந்த சுவிட்ச் எதுக்கு தெரியுங்களா? எங்கள் வீட்டில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறப்ப அதை போட்டுக்குவேன். இந்த சுவிட்சை போட்டுக்குவேன், போட்டு ரன்னிங் பண்ணு, எங்கள் கடைக்கு அடிக்க போகிறதுக்கு எதுக்கு வந்தாலும் போகிறது. இது எதுக்கு தெரியுங்களா? இந்த சுவிட்சு எங்கண்ணா? எங்கே இருக்கு பாருங்க சுவிட்ச். இதை இப்படி ஆன் பண்ணிட்டு. ஐயோ, தொட்டக்கூடாது. நீங்கள் தொடக்கூடாது. சரி சரி, எனக்கு தெரியல. நீங்கள் தொடக்கூடாது. 200 240 வரைக்கும் போகும். மீட்டர் அதனால வைக்கலன்னா எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு எனக்கு தெரியக்கூடாது. அந்த ஏர் வெளியே அடிக்குது பார்த்தியா, அந்த ஏர் வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன் ரன்னிங்கில் போகிறது. மீட்டர் அதனால தான் வைக்கிறது. அதனால தான் வைக்கல. மீட்டர் போதும் 200 200 முள்ள உடஞ்சிரும், சுற்றிட்டு அதனால மீட்டர் வைக்கல. இல்லண்ணா ரெடி பண்ணது மண்ட மேல இருக்க கொஞ்சம் 250 போகுமா, முள்ளே உடஞ்சிருமா, செயின் அவுத்துக்குச்சு, வண்டி நவருவே இல்லை, செயின் அவுத்துக்குச்சு. சரியான மெக்கானிக்கா இருப்பார் பல்தேப்பா அவரு. அவர் வீட்டு நிறைய வருது இப்போ வர கதை பயங்கரமா சொன்னார்ல, சூப்பரா இருந்தது. திராட்சை செட்டு தான் எனக்கு பிடிச்சிருந்தது. கடன் கொடுத்து இந்த லைன் வரும், இந்த லைன் வரும், அந்த லைன் வரும். போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? மீசை பிடிச்சா முடிஞ்சு ஜேசிபி வாங்கிட்டா. அவனோட அந்த சின்ன பசங்க தகப்பா அந்த கதை தான். மச்சான் காரியம் முடிஞ்சிச்சுடா, நீ கிளம்புடா. சரிடா, சரி மச்சான் பார்த்து. மச்சான் காரியம் முடிஞ்சிச்சுடா, நீ கிளம்புடா. மச்சான் காரியம் முடிஞ்சவனு கிளம்புறதுக்கு நானா எவனோடா? நான் உயிர் நண்பன்டா, கடைசி வரைக்கும் கூடிய நிப்பண்டா. டேய் காரியமே முடிஞ்சிச்சு, அப்புறம் என்ன பண்ண போற? முடிஞ்சாலும் நிப்பண்டா கூட. சரி பேன ஓரமா நில்லு பைத்தியக்காரன். காரியம் முடிஞ்சிச்சுடா, நீ கிளம்புடா. என்னடா சொன்ன? காரியம் முடிஞ்சிச்சுடா, நீ கிளம்புடா. காரியம் முடிஞ்சவன கைட்டி விடுறல்ல. டேய் அது இல்ல, டேய் நான் சொல்றதுக்கு பைத்தியக்காரன் குஸ்ட் வந்துக்கிறான் போல. மச்சான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா, நீ கிளம்புடா. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா? சரி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? பாத்தியாப்பா, அவங்க ஆயா சத்தது காரியம் வச்சா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பம்ப்ஸ்னு சொல்லி சிரிச்சிங்கிறான். எங்க அம்மா அவனை மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தது அந்த நன்றி இதா போற. அதுக்கு நான்ப்பா பண்றது, இந்த காலத்து பசங்களே அப்படிதான் இருக்குதுங்க. சரிப்பா, காரியம் முடிஞ்சிச்சு போல, நான் அப்படியே கிளம்புறேன். என்னப்பா நீ என் காரியம் முடிஞ்சவன கிளம்புற போல?
不要慌，稳住，稳住，不要慌。我去，怎么办？一子，干什么，哥们儿？没事，大哥，我问一下，往谁咋走？前面左拐。行行，大哥，行。好。我放个炮仗，我吓死他！哎呦我的妈！来，哥们儿，抽根烟。我去哥，你这东西真可以啊，还能吓唬人。பழகாமடா தூக்கி போட்டான் பாரு டேய். அதான்டா ஹைலைட்டாங்க. அப்பா டேய். மோசமா அவனுங்க. அலற விட்டான் அவனுங்க. தெரிச்சு விட்டானுங்கடா. கட்சில உள்ள சிகரெட்லாம் வச்சுக்கிறான். முடியல வீஷ், முடியல. நான் ப்ரோ ஊசி போட்டாங்களான்னு கேட்பீங்க, அதையும் தாண்டி காட்டுறேன் வாங்க. நான் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கேங்க. வயிறு கலகுதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் இல்லை. அடே ஹோட்டலுக்காரங்களா, ஒரு காலில் வந்து கேட்குறேன்டா, என்னடா இது, ஏன்டா இஸ்ரோ ராக்கெட் லான்ச்சர் மாதிரி வச்சிருக்கீங்க பாருங்களா. அது தீயா இருக்கு. உடஞ்சிரும் போல எல்லாமே. இவ்வளவு ஸ்பீடா அடிச்சு எவ்வளவு தூரம் போகுது பாருங்க. நான் எதுவுமே பண்ணேன், கை பாருங்க பின்னாடி, அதுவே பின்னாடி போகுது. காருக்கு ப்ரெஷர் வாஷ் பண்ணும்போது நான் கம்மியா தான் ப்ரெஷர் வாஷ் சொல்லுவேன். இன்னும் இரும்பு டிக்கி கிடையாது. காருக்கு வச்சாலும் பெயிண்ட் உரிஞ்சிருந்தாடி. ரெஸ்ட் ரூம்ல இந்த ஃப்ளஷ் பண்ற பைப் இருக்குல்ல மேம், அது என்ன மேம், ஏதோ ஜெட் வாஷர் மாதிரி வருது. அது லிட்டரலி என்னன்னா நம்ம ஏதாவது வச்சா உடஞ்சிரும், அந்த அளவுக்கு ரிசப்ஷன்ல போய் சொல்லிட்டான்டா. சிரிக்கிறாங்க சொன்னாங்க. தெரியுதா செய்வாங்க. என்னடா அச்சு கீச்சின்னு வெளியே வந்துடும் போல இருக்கடா டே. ரொம்ப கஷ்டடா. எந்த ஹோட்டல் தெரியலடா டே. அந்த இடத்துக்கு அவ்வளவு ப்ரெஷர் வேணுமாடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.